பாம்பனில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த புதிய ரயில் பாலத்தை திறப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தற்போது வந்தடைந்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைப்பில் காத்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ். பிரதமருடைய இந்த வருகையொட்டி எந்தெந்த முக்கிய தலைவர்கள் அங்கே வருகை தந்திருக்கிறார்கள், அவரை வரவேற்பதற்காக விவரங்கள்? வணக்கம். தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் சால்வை அணிவித்து வரவேற்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். அவரை தொடர்ந்து மத்திய இணையமைச்சர் L முருகன் அவர்கள் வரவேற்கின்றார். தமிழக அரசு சார்பில் தங்கம் தென்னரசு அவர்கள் சால்வை அணிவித்து வரவேற்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். மஞ்சள் நிறத்தில் அவருக்கு சால்வை அணிவிக்கப்பட்டிருக்கின்றது. அமைச்சர் தங்கம் தென்னரசு தமிழக அரசு சார்பில் வரவேற்றிருக்கின்றார். GK வாசன் அவர்கள் வரவேற்கின்றார். ராமநாதபுரத்தினுடைய MP நவாஸ்கனி வரவேற்கின்றார். தமிழக பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு நயினார் நாகேந்திரன் வந்திருக்கின்றார். அவர் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். நயினார் நாகேந்திரனும் நீண்ட நேரமாக பிரதமர் நரேந்திர மோடி பேசக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார். அவரிடம் வணக்கம் வைத்துவிட்டு அடுத்த ஆளை நோக்கி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நகர்கின்றார். அதிகாரிகளும் நின்று கொண்டிருக்கிறார்கள். காவல்துறை அதிகாரிகள், IAS IPS அதிகாரிகள் ஆகியோரெல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நின்று கொண்டிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி அவரிடம் சென்று அவர் அணிவிக்கக்கூடிய சால்வையை பெற்றுக் கொண்டார். அண்ணாமலையிடமும் ஒரு சில நிமிடங்கள் பேசியிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து மற்ற தலைவர்களை சந்திப்பதற்காக தற்போது அங்கிருந்து செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் காரில் இங்கிருந்து புறப்பட்டு செல்வதற்கான அந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ராஜேஷ், தற்போது பிரதமர் மோடி மண்டபம் பகுதிக்கு வந்தடைந்திருக்கிறார். இங்கிருந்து சாலை மார்க்கமாக அவர் அந்த பாம்பன் பாலம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு செல்லவிருக்கிறார். வழிநெடுகிலும் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? எத்தனை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள்? இந்த இடம் முழுவதும் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. காவல்துறை மட்டுமில்லாமல் மத்திய காவல் படையினரும் கொண்டு வந்து பாதுகாப்பு பணிக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியும், பிரதமருடைய அந்த பாதுகாப்பு ஏற்பாடு என்பது எவ்வாறு இருக்கும் என்பது முழுக்க முழுக்க காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இந்த பகுதி முழுவதுமே சூழப்பட்டிருக்கின்றது. அடையாள அட்டை இல்லாமல் எவ்வளவு பெரிய VIP-யாக இருந்தாலும் அவர்கள் இங்கே வருவதற்கான அனுமதி கிடையாது. முழுக்க முழுக்க சோதனை செய்யப்பட்டு அமைச்சர்களாக இருந்தாலும் கூட கையில் ஒரு சால்வை மட்டும்தான் அனுமதி. மற்றபடி அவர்கள் பேகோ, வாட்டர் கேன் உள்ளிட்ட எந்த ஒரு பொருட்களும் கொண்டு வருவதற்கு அனுமதி கிடையாது. இது வழக்கமான நடைமுறைதான். எனவே அந்த நடைமுறைகள் முடிந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரவேற்கப்பட்டு தற்போது அவர் காரில் ஏறி அமரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். காரில் அமர்ந்து தற்போது அவர் பாம்பன் பகுதிக்கு இங்கிருந்து செல்ல இருக்கின்றார். வழிநெடுக்க அவருக்கு வரவேற்பு கொடுப்பதற்கும் உள்ளூர் பாஜகவினர் ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். அவர் செல்லக்கூடிய இடங்களில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்று பல்வேறு புகழ் வாசகங்கள் அடங்கிய அந்த வரவேற்பு பதாகைகள் வைக்கப்பட்டிருக்கின்றது. பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்பதற்காக பாஜக தொண்டர்கள் வெளியிலே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல நான் முன்பு குறிப்பிட்டது போல பாம்பன் பாலத்தை திறந்து வைத்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதன் பிறகு சுமார் 1:30 மணி அளவுக்கு ராமேஸ்வரம் கோவிலுக்கு சென்று சாமி கும்பிடுவதற்கான அந்த ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு ரோட் ஷோ ஒன்றுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பிறகு அரசு நிகழ்ச்சி நடைபெற இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விழாவிலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கின்றார். சிறப்புரையாற்றிய பிறகு ராமேஸ்வரம் முதல் தாம்பரம் இடையேயான பாம்பன் எக்ஸ்பிரஸ் புதிய ரயில் சேவையை தொடங்கி வைக்க இருக்கின்றார். அதாவது 7750 கோடி மதிப்பீட்டிலே வாலாஜா, ராணிப்பேட்டை, விழுப்புரம், புதுச்சேரி, அதே போல பூண்டியன்குப்பம், சட்டநாதபுரம், சோழபுரம், தஞ்சாவூர் ஆகிய பகுதிகளுக்கான 4 வழி சாலை திட்ட பணிகளுக்கும் இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்ட இருக்கின்றார். எனவே பல முக்கியமான திட்டங்களை கொடுப்பதற்கும் புதிய திட்டத்தை நாட்டிற்கு அர்ப்பணிப்பதற்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வந்திருக்கின்றார். சுமார் 1 மணி நேரம் அந்த அரசு நிகழ்ச்சி நடைபெறும் என்று தெரிய வந்திருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் முடித்துவிட்டு மாலை 3 மணி அளவிலே அவர் மண்டபத்திலிருந்து புறப்பட்டு ஹெலிகாப்டர் மூலமாக மதுரை விமான நிலையம் சென்றடைவார். அங்கு சில முக்கிய விருந்தினர்களை சந்தித்துவிட்டு அதன் பிறகு பிரதமர் நரேந்திர மோடி டெல்லி புறப்பட்டு செல்ல இருக்கிறார்.